தன் சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணும். உதவி செய்யலே இருந்தாலும் உபதிரவம் செய்யக்கூடாது. ஆமா, வரும்போது ஒண்ணு கொண்டு வரல, போகும்போது ஒண்ணு கொண்டு போக போறது இல்லை. நடுவில் என்னையா எந்த 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 ஒரே மண்ணில் பிறக்கிறோம், ஒரே மொழி பேசுதோம். இது ஒண்ணு போததா எல்லாரும் சேர்றதுக்கு? ஜாதியாவும் மதமாவும் நம்ம சனங்க பிரிஞ்சு கிடக்குற வரைக்கும் நம்மள மாதிரி அரசியல்வாதியை குதிரை ஏறிட்டே இருக்க வேண்டியது. ஜாதியை வச்சுதான் ஒருத்தனுடைய பிறப்பும் குணாதிசயங்களும் அமையும். இந்த ஜாதி விட்டு ஜாதி கலக்குதுன்னு வச்சுங்க, அப்புறம் ஜாதி குணாதிசயம்லாம் கெட்டு போகும்ல. அதனாலதானே இந்த ஜாதி விஷயத்துல நான் ரொம்ப அழுத்தமா இருக்கேன். நாமெல்லாம் இதுல இருந்து மாப்பிள்ள வந்தா? நாமெல்லாம் சத்திரியன், பிரம்மனுடைய மார்புல இருந்து வந்தவங்க. அப்படியா? அதுக்கு இல்ல, எங்க ஆத்தா சொல்லுச்சு, நான் என்னமோ எங்க ஆத்தாவோட வகுத்துல இருந்து வெளியே வந்தேன். நம்ம வீடு பக்கத்து இருக்கிற என்னங்க உங்களை பார்த்து போறான், நீங்க அதை கவனம் செலுத்தினீங்கன்னா நீங்க எதை நோக்கி போறீங்களோ அதை அடிபட்டு. சரி, இவ்வளவு அடி வாங்குறதுக்கு பேசாம யாருன்னு சொல்ல வேண்டியதானே? அதை எப்படி பஸ் சொல்ல முடியும்? அது நம்மளை நம்பி வந்தவங்களை நம்ம காட்டி கொடுத்ததாகாதா? இந்த உலகத்திலே மிகப்பெரிய பாவம் எது தெரியுமா? நம்பிக்கை துரோகம். மேலே இருக்கிறவன் உனக்கு பேரு, பணம், பலம், அந்தஸ்து கொடுத்திருக்கான். அந்த திமிர்ல நீ கீழே இருக்கிறவன துன்புறுத்தக்கூடாது. மனிதனா மதிக்கணும். உங்க சமுதாயம் எப்படி இருக்கணும்னு நீங்க முடிவு பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் காமன் சென்ஸ். நம்ம வாரம் ஏதாச்சும் ஒரு விழிப்புணர்வு கொடுக்கும் வகையில் ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோன்னு வெளியிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பை பற்றி பேச போகிறேன். நிறைய பேர் அதை பேச தயங்குற தலைப்பும் கூட. நம்ம தமிழர்கள் எடுத்துக்கிட்டா நிறைய சிறப்புகளை முன்வைக்கலாம். சங்க காலம், சங்க மறிவே காலம், இந்த காலம் வரைக்கும் இயல், இசை, நாடகம், பண்புகள் போன்ற பல விஷயங்களை நம்ம சிறப்புகளை நிறைய முன்வைக்கலாம். என்னதான் பல சிறப்புகள் நம்ம மாத்தட்டி பேசினாலும் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் பின்தங்கியிருக்கோம். ஆனால் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் எல்லா சிறப்புகளையும் ஒரு முட்டுக்கட்டையாக ஆக்குது. இன்னைக்கு நான் எதை பற்றி பேச போகிறேன்னா ஒற்றுமை. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். திராவிடம் எடுத்துக்கிட்டா பல இனங்கள் கொண்டது. அந்த பல இனங்கள்ல 248 மில்லியன் மொழிகள் கொண்டது. அந்த 248 மில்லியன் மொழிகள்ல தமிழ் மொழியும் ஒன்று. இப்போ தமிழ் மொழிகள் யார் யாரெல்லாம் பேசுறாங்கன்னா கன்னடத்தர், மலையாளிகள், தெலுங்கர்கள், ஹிந்திக்காரங்க, சீனர்கள், மலாய்க்காரர்கள், ஆங்கிலேயர்கள் போன்றவர்கள் இந்த தமிழ் மொழியை பேச தொடங்கிட்டாங்க. ஆனால் நம்மவர்கள் இந்த தமிழ் மொழியை ரொம்பவே புறந்தள்ளுறாங்க. தன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு எந்த ஒரு வகையிலும் உதவாது என்ற மனப்போக்கில் அதிகமாக இருக்காங்க. கண்டிப்பாக ஒற்றுமை எடுத்துக்கிட்டால் மொழியால் ஒற்றுமை ஆகலாம். ஆனால் அந்த மொழியே நம்ம புறந்தள்ளிட்டா ஒற்றுமை எவ்வாறு சாத்தியமாகும்? அதாவது இந்த மொழி எடுத்துக்கிட்டால் மற்ற மொழிகள் பேசக்கூடாது, தமிழ் மொழி மட்டும் தான் பேசணும், தமிழ் மொழி மட்டும் தான் படிக்கணும் அப்படின்னு நான் சொல்ல வரல. தமிழ் மொழியும் படிக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வாழ்க்கையில் பலவர்களை நம்ம பார்ப்போம். நண்பர்களை பார்ப்போம், வழிபோக்கர்களை பார்ப்போம், பலவற்றர்களை பார்ப்போம். ஆனால் நம்ம அம்மாவை மட்டும் மறக்க மாட்டோம். ஆமாங்க, நம் தாய்மொழியான தமிழ் மொழி எப்பவுமே மறக்கக்கூடாது. இப்போலாம் நம்மவர்கள் வெஸ்டர்ன் கல்ச்சர் பேரில் பல மொழி, அதாவது ஆங்கில மொழிகளை முதன்மையான ஒரு மொழியாக கொண்டிருக்காங்க. அதுதான் அவங்க பேச தொடங்குறாங்க குடும்பத்திலிருந்து. இருக்கிற சமயத்தில் ஒரு டைரக்டர் ரவிகிட்ட கேட்டேன், எதுலையா வரும், டிவியில் வருமா? ஏன் பற்றி டிவிலெலாம் வராது உங்களை நான் எப்படியாவது. அதிகமான இனத்தவர்கள் தமிழ் மொழியை புழக்கத்தில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ நீங்கள் அதிகமாக பார்க்கலாம். இப்போ ஒரு ஆங்கிலேயர்கள் திருக்குறள் நல்லா பேசுகிறாங்க, சீனர்கள் தமிழ் மொழி நல்லா பேசுகிறாங்க. ஆனால் அதில் அதிகமாக ஃபேஸ்புக்கில் நம்ம பார்ப்போம், ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நம்ம குடும்பத்திலே இன்னமும் நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ் தெரியல. அது நம்ம கண்டிக்கிறது. நம் சமூகம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் சாதியை கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும். இந்த சாதி நம்பிக்கையை பற்றி நான் கூகுளில் கொஞ்சம் ஆலோசனை பொழுது சில விஷயங்கள் எனக்கு கண்ணில் பட்டுச்சு. அதாவது சாதிகள் பல கோட்பாடுகளில் அடங்கியிருக்கு. முதல் விஷயம் மரபு கோட்பாடு. மரபு கோட்பாடு என்பது ட்ரெடிஷ்னலாக வருவது, அதாவது பாட்டன், முப்பாட்டன், தாத்தா, பாட்டி, அதுக்கப்புறம் அப்பா, அதுக்கப்புறம் மகன், இந்த மாதிரி திணிக்கப்படுவது தான் இந்த மரபு கோட்பாடு. இரண்டாவது தொழில் கோட்பாடு. இந்த வேலை செய்கிறவங்க இந்த சாதிக்காரர்கள் இவரை இந்த இடத்துல வைக்கணும், இந்த வேலை செய்கிறவங்க இந்த சாதிக்காரர்கள் இந்த இடத்துல வைக்கணும் என்பது தொழில் கோட்பாடு அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. அடுத்ததாக சமய கோட்பாடு. இந்த சமயத்தில் இருக்கிறவங்க உயர்ந்தவர்கள், இந்த சமயத்தில் இருக்கிறவங்க தாழ்ந்தவர்கள் என்று சமய கோட்பாடு அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது. நான்காவது அரசியல் நோக்கி பிரிக்கப்படுகிற அரசியல் கோட்பாடுன்னு சொல்கிறாங்க. அதாவது அரசியல் என்பது பொதுமக்களுக்கு மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர சுயநலமாக இருக்கக்கூடாது. பொதுவாக அரசியல்வாதிகள் அவங்க எந்த சாதிக்காரர்களோ அந்த சாதிக்காரர்கள் மட்டுமே உறுப்பினர்கள் எடுப்பது, அந்த சாதிக்காரர்கள் மட்டுமே எல்லா விஷயமும் தருவது. இது சாதி கோட்பாடு அடிப்படையில் வரும். அடுத்ததாக இனக்கோட்பாடு.
இறுதியாக படிமலர்ச்சி கோட்பாடு. படிமலர்ச்சி என்பது பரிணாம வளர்ச்சி. அது எப்படி வந்து காலப்போக்கில் இந்த எப்பொழுதுதான் நம்ம 21 செஞ்சுரி நம்ம சொன்னாலும் இன்னமும் இந்த காலகட்டத்தில் இந்த சாதி வெறியர்கள் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. நம்ம அதிகமாக நியூஸ் பேப்பரில் பார்த்துட்டு தான் இருக்கோம். மூன்றாவதாக கடவுள் சார்ந்த நம்பிக்கைகள். இந்த கடவுள் சார்ந்த நம்பிக்கைகள் வரும்போது கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு ஒரு நம்பிக்கைகள் இருக்கும். சில பேருக்கு வந்து தொன்று தொட்டு சிலை வடிவ குலதெய்வங்கள் இருப்பாங்க, பிறகு வந்து குருமார்கள் இருப்பாங்க. ஆனால் இதற்கு முன்பு 5 பஞ்சபூதங்கள் தான் வந்து முதன்மை கடவுளாக வழங்கப்பட்டது. இந்த 5 பஞ்சபூதங்கள் எடுத்துக்கிட்டால் நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், நீர், இந்த 5 பஞ்சபூதங்கள் தான் முதன்மை கடவுளாக இருந்தது. காலப்போக்கில் வந்து பரிணாம வளர்ச்சிக்கு ஏற்றவாறு அந்த சிலை வடிவ வழிபாடு வந்தது. இந்த சிலை வடிவ வழிபாடு வரும்பொழுது இது அனைத்தும் வந்து நன்மைக்கே தான் கருதணும். ஆனால் ஏன் என்றால் கடவுள் என்பவர் நம்மை சார்ந்தவர்களை காப்பவர், நமக்கு நன்மை மட்டுமே தருபவர். ஆனால் மனிதர்கள் அந்த கடவுளை உயர்ந்தவர்களாக, மற்ற கடவுளை தான் கும்பிடும் கடவுளை உயர்ந்தவர்களாகவும், மற்றவர் கும்பிடும் கடவுளை வந்து தாழ்ந்தவர்களாகவும் குறைந்த அளவில் மதிப்பீடு செய்கிறாங்க. இதனால் என்ன நடக்குதுன்னா நம்ம சமூகத்தில் ஒற்றுமை ரொம்பவே சீர்குலையுது. இதை காப்பாற்றுவதற்கு கடவுள்கிட்ட போகும்பொழுது எந்த கடவுள்கிட்ட போகிறதுன்னு தடுமாற வேண்டியதாக இருக்குது. 4வது விஷயம் தோற்றம் வைத்து மதிப்பிடுறது. இந்த தோற்றம் சொல்லப்போனால் முந்தைய வீடியோவில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், டார்க் ஸ்கின் டிஸ்கிரிமினேஷன் பற்றி பேசியிருப்பேன். இந்த இடத்துல நான் அதை பற்றி பேசலை. நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, சில பேர் வந்து நீங்கள் அவங்களோட முடி பார்த்தீங்கன்னா கலர் பூசியிருப்பாங்க, சில பேர் வந்து செயின் போட்டிருப்பாங்க, மொத்தமான செயினை போட்டிருப்பாங்க, சில பேர் மோதிரமே வந்து ரொம்ப ஃபேன்சியாக இருக்கும், சில பேர் டேட்டு குத்திருப்பாங்க, அவங்க உடைகள் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். இவர்கள்லாம் வந்து அவங்க பிடிச்சது செய்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கணும். நம்ம ஏன் வந்து அவங்க நெகட்டிவ் பொருளே பார்க்கணும்? அவங்க பார்த்த உடனே கேங்ஸ்டராக இருப்பாங்களோ இல்லை வந்து வேறு மாதிரி ஒரு நெகட்டிவ் ஃபேமிலியை அவங்களை வைக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அவங்களும் நம்மளும் கனெக்ட் பண்ணிக்க ஒரே ஒரு விஷயம் போதும். அதாவது கனெக்ட்னா வந்து ஒட்டி உறவாட சொல்ல, நம்ம அறிமுகப்படுத்திக்க தமிழ் இனம் ஒன்றிணைய ஒரே ஒரு விஷயம் செஞ்சால் போதும். வணக்கம் அண்ணன், வணக்கம் பாட்டி, வணக்கம் தாத்தா, வணக்கம் அக்கா, வணக்கம் தங்கச்சி அப்படின்னு இந்த வணக்கம் என்ற ஒரு தாரக மந்திரமே போதும். நீங்களும் நானும் ஒன்றிணைய. வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழரோட வாழ்க்கை தரத்தினால தமிழரோட ஒற்றுமையை சீர்குலைக்க செய்துன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? வாழ்க்கை தரம் எடுத்துக்கிட்டால் 3 வகை உண்டு. 1 ஏழ்மை, 2வது நடுத்தரம், 3வது பணக்கார நிலை. இந்த 3 வகையிலும் இந்த 2 தரப்பட்ட மக்கள்கள் இருக்காங்களே, அதாவது நடுத்தரமும் ஏழ்மையானவர்களும் ரொம்ப வந்து இந்த பணக்கார நிலைக்கு கொண்டு போவதாக ஆசைப்படுறாங்க. அவங்க பணக்கார நபர் கிட்ட பழகுவோ இல்லை அந்த நிலைக்கு போக தான் அவங்க மனமும் இயங்குது. ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா அவங்க பார்த்து பழகும் தன்மைக்கு வந்துடுறாங்க. இப்போ அவங்க பார்த்து பழகுன்னா, இப்போது இந்த ஒரு லக்ஸரி கார் வச்சுருக்கிறவங்க, நல்ல உடை அணிஞ்சிருக்கிறவங்க, ரொம்ப ஸ்டாண்டர்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துவாங்க அதிகமாக. அவங்க இந்த ஸ்டாண்டர்டாக நடந்துக்கும் அப்படின்னு ஒரு கல்ச்சர் கொண்டு வந்துடுறாங்க. அப்படின்னு ஒரு விஷயம் வருவதனால என்ன ஆச்சுன்னா இங்கே பாகுபாடு வந்துடுச்சு. ஓகே, ஸ்டாண்டர்டாக இருக்கிறவன் ஒரு பகுதியும் இல்லாதவங்க 2வது பகுதியும் வந்துருச்சு. ஸோ இந்த பாகுபாடுனால என்ன ஆயிடுச்சுன்னா சில தரப்பட்ட மக்கள்களை வந்து ஒதுக்கப்படுறாங்க. ஆனால் அவங்களுக்கு புரிவதில்லை எல்லாரும் மனிதர்கள்னு. இங்கே தமிழர்கள் அப்படின்னு வரும்பொழுது தமிழர்களுக்கு மொழி மட்டும்தான் அடையாளமே தவிர இந்த இடத்துல ஸ்டேட்டஸ் இல்லை. நம்ம மனிதர்களாக மட்டுமே பார்க்கணுமே தவிர பணத்தை வைத்து எடை போடக்கூடாது. உணவு என்பது மனிதன் உயிர் வாழ அடிப்படையான ஒரு விஷயம். அதில் சைவம் அசைவம் 2 வகைப்படும். சைவம் உண்பவர்கள் உயர்ந்தவர்களாகவும் அசைவம் உண்பவர்கள் தாழ்ந்தவர்களாகவும் கருதப்படுகிறார்கள். இந்த பாகுபாடு நிறைய இடங்கள்ல நடக்குது. இந்த இறைச்சி சாப்பிட்றவனை அங்கவை, இந்த உணவு உண்பவனை இங்கவை அப்படின்ற பாகுபாடு நிறைய இடங்களில், உதாரணத்திற்கு நண்பர்கள் வீட்டிலே நடக்கும், சொந்தக்காரங்க வீட்டிலே நடக்கும், நம்ம வீட்டில் கூட நடக்கும். இது நடக்கும் வரையில் கண்டிப்பாக நம் சமுதாயத்தில் ஒற்றுமை என்பது கேள்விக்குறிதான். இறுதியாக மன்னிக்கும் மனப்பான்மை. இந்த மன்னிக்கும் மனப்பான்மை நம்மவர்கள்கிட்ட ரொம்ப அதிக குறைவாகவே இருக்குது. இப்போது யாராச்சும் ஒரு ஆள் ஏதாச்சும் தப்பாக பேசிட்டாலும் சரி, இல்லை வந்து பகுதி வரி செஞ்சிட்டாலும் சரி, அதை மனசில் வச்சுக்கிட்டு ஏதாச்சும் ஒரு வஞ்சம் தீக்கணும்னு இப்போ ஏசுவது, அது வந்து வாட்ஸ்அப்பில் கூட சரி, நம்ம ஃபேஸ்புக்கில் கூட சரி நிறைய பார்க்கலாம். அதுக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள் நிறைய பேர் அதை பார்த்து ஷேர் பண்ணுவாங்க. அது ஏன் தான் புரிய மாட்டேது. ஏன்னா அது அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயம். ஆனால் அவங்களுக்கே தெரியாத ஒரு நெகட்டிவிட்டியை அவங்களுக்குள்ளே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க ஏற்றுக்கிறாங்க. எப்பயுமே நம்ம வந்து நெகட்டிவை வந்து புறந்தள்ளிட்டு பாசிட்டிவாக தான் நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் நெகட்டிவ் ஒரு விஷயத்தை வைப்ரேஷன் நீங்கள் எடுத்துக்க இந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் உங்களை மட்டும் அட்டாக் பண்ணாது, உங்களை சார்ந்தவர்களை அட்டாக் பண்ணாது, உங்கள் பிள்ளைங்களை கூட அது வந்து சேரும். நம்ம பாசிட்டிவிட்டியாகவே இருக்க பார்ப்போம். இது தேவையில்லாத விஷயத்தை ஷேர் பண்ணாதீங்க. மன்னிக்கும் மனப்பான்மை கொண்டுருங்க. இப்போது மிஞ்சி போனால் ஒருத்தவங்க வந்து உங்களை தப்பாக பேசுகிறேன்னா நீங்கள் மன்னிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஒருத்தனை கொல்லணும்னு வந்துட்டு மனசை மாற்றிக்கிட்டு மன்னிப்பும் கேட்குற மனுஷா இருக்கானே, அதான் என்னை பொறுத்த வரைக்கும் சாமி. இந்த
கோபம் கொள்ளுதல் சின்ன பிள்ளைங்கிட்ட கூட இருக்கும். இப்போ 2 வயசு 3 வயசு பிள்ளைங்கிட்ட நீங்கள் அவருக்கு பிடிச்ச ஒரு பொருளை பிடிங்கிட்டீங்கன்னா அந்த பிள்ளை கோபத்தில் அழுவோம். கோபம் என்பது எளிமையான ஒரு விஷயம், யார் வேணாலும் கோபப்படலாம். ஆனால் அதுவே இந்த பொறுமை என்பது யாராலையும் செய்ய முடியாத ஒரு விஷயம். செய்து பார்ப்போம். அதுதான் அந்த விஷயத்தில் தான் நம்ம பாசிட்டிவிட்டியை எடுத்துக்க முடியும். கடைசியாக இந்த நிகழ்ச்சி முடிப்பதற்கு முன்பு பொதுவாக நம்ம ஒரு விஷயம் நம்ம கேட்டிருப்போம். ஐயா நம்ம தமிழங்குள்ள தானேப்பா, ஐயா நம்ம தமிழங்குள்ள இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்படின்ற நம்ம தமிழ் என்ற ஒரு வார்த்தையை 2 இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. ஒன்று ஒரு பிரச்சனையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, 2வது உதவி கேட்பதற்கு. தயவு செய்து தமிழையோ தமிழ் இனத்தையோ லஞ்சமாக பயன்படுத்தாதீங்க. இந்த நிகழ்ச்சியோட முக்கிய நோக்கமே வருங்கால சந்ததிகள் இந்த நாட்டிற்கு நல்ல ஒரு முத்துக்களாக தங்கமாக ஜொலிக்க வேண்டும் என்ற ஆசை மட்டுமே. நம்ம 1வது இடத்துக்கு போகணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் தாழ்த்தப்படக்கூடாது, ஒதுக்கப்படக்கூடாது. அது நம்ம கையில் தான் இருக்கிறது. நம் வீட்டில் வாழும் ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் தமிழ் உணர்வை உணர்த்துவோம், தமிழ் சிறப்பை போதிப்போம். மற்ற மொழிகளும் கற்றுக் கொடுங்க, மற்ற மொழிகளையும் மதிக்கணும், மற்ற இனங்களையும் மதிக்கணும். மனிதன் மனிதனாக மதிக்க வேண்டும், மனிதன் தாழ்த்தப்படக்கூடாது. தமிழனை வெறுக்கக்கூடாது. தமிழால் ஒன்றிணைவோம், தமிழால் உயர்வோம்.